ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இமெயில் மார்க்கெட்டிங் டூலோட லீட்ஸ் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப சைன் அப் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? சைன் அப் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத நான் காமிக்க போறேன். ஸோ நெறைய இமெயில் மார்க்கெட்டிங் டூல் இருக்கு. Aweber இருக்கு, ConvertKit இருக்கு, நெறைய Mailchimp இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்ப கன்வெர்ட் கிட்டோட கீழ வந்து கோடு குடுத்திருக்கேன். ஏன்னா மித்த Aweberஓ, Mailchimpஓ பார்த்தீங்க அப்படின்னா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து எந்த இமெயில் மார்க்கெட்டிங் டூலா இருந்தாலும் பேமெண்ட் அப்படி கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்காக நான் எப்பவுமே என்னோட ரெகுலர் நான் யூஸ் பண்ற இமெயில் மார்க்கெட்டிங் டூல் பார்த்தீங்க அப்படின்னா, Aweber தான் நான் யூஸ் பண்றேன். பட் உங்களுக்கு ஏன் இந்த கன்வெர்ட் கிட்ட நான் பிரிஃபர் பண்றேன் அப்படின்னா, இவங்க வந்து ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ அக்கவுண்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க ஃப்ரீயா இது பண்ணிக்கிறலாம். மேற்கொண்டு மேலும் உங்களுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு உள்ளேயே குடுத்திருப்பாங்க. நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம். அத வேற யாராவது லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ அதே மாரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இவங்க ஃப்ரீயா அலோகேட் பண்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. கீழ உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு நான் குடுத்திருக்கேன். அந்த கோட நீங்க ரெஃபர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துரும். உங்களுக்கும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துரும். ஸோ ஃப்ரீ அக்கவுண்ட் தான். எந்த ஒரு கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற யாராவது ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் கிட்ல லாகின் பண்ணியிருக்காங்க, உங்களோட ரெஃபரல் கோட வச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. ஸோ 100, 100 அது பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இது ஃப்ரீ. இப்ப மித்த எந்த இமெயில் மார்க்கெட்டிங் டூல் போனீங்கனாலும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மினிமம் $20 to $30 வாங்கிருவாங்க. ஸோ அது அந்த மாரி உங்களுக்கு ஒரு எடுத்த உடனே உங்களோட அப்ளிகேட் மார்க்கெட்டிங் கேரியர்ல ஒரு செலவு இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் Aweber உங்களுக்கு சூஸ் பண்ணாம உங்களுக்கு கன்வெர்ட் கிட் சூஸ் பண்ணேன். கன்வெர்ட் கிட்டும் ஒண்ணும் சாதாரண இமெயில் மார்க்கெட்டிங் டூல் கிடையாது. ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் ஏன் Aweber போறேன் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா, என்னோடது வந்து ஃபுல்லா வந்து ஃபாரின் டார்கெட்டட் பிளாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால நான் Aweber போனேன். கன்வெர்ட் கிட்டும் எல்லா ஃபாரின் டார்கெட் எல்லாமே நல்லா பண்ணும். ஏன்னா சில கம்பெனிஸ் தான் சில பேருக்கு சூஸபிளா இருக்கும். நான் அதனால போனேன். பட் நீங்க வந்து யோசிக்காம கன்வெர்ட் கிட்டுக்கு தாராளமா போகலாம். ஸோ இதுதான் கன்வெர்ட் கிட். கீழ உங்களுக்கு ரெஃபரல் கோடு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். நீங்க அத இது பண்ணி ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நான் லேண்டிங் பேஜஸ்னா என்ன அப்படின்றத காமிக்க போறேன். ஸோ லேண்டிங் பேஜஸ கிளிக் பண்ணிடுறோம். ஸோ லேண்டிங் பேஜஸ கிளிக் பண்ண உடனே சைன் அப் ஃபார்ம்ஸ் ஓபன் ஆகும். ஸோ லேண்டிங் பேஜஸ் இந்த மாதிரி இதுல ஸோ கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்றோம். கிரியேட் நியூவை கிளிக் பண்ண உடனே ஃபார்ம் வேணுமா லேண்டிங் பேஜஸ் வேணுமா அப்படின்றத கேட்குறாங்க. நான் லேண்டிங் பேஜஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபார்மை கிளிக் பண்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. ஸ்லைட் இன் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்டிக்கி பார் ஃபார்ம் இருக்கு, மாடல் ஃபார்ம் இருக்கு, இன்லைன் ஃபார்ம் இருக்கு. ஸோ நான் இன்லைன் ஃபார்மை கிளிக் பண்றேன். இன்லைன் ஃபார்ம்ல நிறைய கிளியர், பவெல், சார்லட் இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நார்மலா எந்த டிசைனும் இல்லாத இந்த இதை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏன் சூஸ் பண்றேன்றத நான் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்ம். இதுதான் வந்து நம்ம ஆப்டின் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த ஆப்டின் ஃபார்ம் என்ன அப்படின்றது தான் இங்க பண்றோம். ஸோ எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நேம் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறலாம். இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடி கொடுக்கலாம். இதுக்கோக நீங்க வேற ஏதாவது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட் பண்றதா இருந்தாலும் இதை கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஓகே. இது ரெண்டும் எனக்கு ஓகே. ஸோ அதனால சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அடுத்து வந்து ஒரு டொமைன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா டொமைனோட கனெக்ட் பண்ணலாம். பட் நான் வந்து கனெக்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நாம வந்து ஒரு எப்படி ஆப்டின் ஃபார்ம் என்ன அப்படின்றத காமிச்சுக்கிறோம். டொமைனோட கனெக்ஷன் பண்றது நம்ம அப்புறம் பண்ணிக்கிறலாம். ஸோ டொமைனோட கனெக்ட் பண்றதும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்டின் ஃபார்மை வேற ஏதாவது இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பிளேஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. இப்ப யாராவது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சக்சஸ் மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். சக்சஸ் நவ் செக் யுவர் இமெயில் டு கன்ஃபார்ம் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த சக்சஸ் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இமெயில ஹிட் பண்ண வைக்கலாம். இந்த இமெயில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்சென்டிவ் இமெயில்ஸ். அதாவது
அவங்களோட பேரு, அவங்களோட இமெயில் ஐடி குடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு இமெயில் ஹிட் ஆகும். ஸோ அந்த இமெயில்ல வந்து எப்படின்றதையும் எடிட் பண்ணிக்கிறலாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடிட் பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்து என்னோட இமெயில் ஐடி. இது மாரி எத்தனை என்னோட இமெயில் ஐடிஸ் டிஃபரெண்ட் இப்ப நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கும் வேற இமெயில் ஐடிய நீங்க இங்க ஆட் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ ஒரு இமெயில் ஐடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல 5 இமெயில் ஐடினாலும் நான் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ வந்து இதுல மெசேஜஸ நீங்க எடிட் பண்ணாலும் பண்ணிக்கிறலாம். தேங்க்ஸ் ஃபார் சைனிங் அப், கன்ஃபர்ம் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஜெக்ட்ஸ் போட்டு தேங்க்ஸ் ஃபார் சைனிங் அப், கிளிக் த லிங்க் பிலோ டு கன்ஃபார்ம். அந்த லிங்க் கிளிக் பண்ணா வந்து வெரிஃபை ஆயிரும். சரிங்களா? இது வந்து இன்சென்டிவ் இமெயில்ஸ் உடனே ஆட்டோ ரெஸ்பாண்ட் ஆகி உடனே ஆட்டோமேட் ஆகி போற இன்சென்டிவ் இமெயில்ஸ். இதை நீங்க எப்படினாலும் தேங்க்ஸ் ஃபார் சைனிங் அப் இன் அஃபிலியேட் மாஸ்டரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரின்னு எடிட் பண்ணிக்கிறலாம். எடிட் பண்ணிட்டு நீங்க அதை சேவும் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ வந்து யாராவது பேரும் இமெயில் ஐடி கிளியர் ஃபார்ம்ன்றத இந்த ஃபார்மோட இதையும் நம்ம பேரையும் மாத்திக்கிடுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி. ஓகேங்களா? ஸோ நேமு, இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியோட அந்த ஃபார்மோட பேரையும் மாத்திருக்கோம். கிளியர் ஃபார்மை மாத்திட்டு சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்த உடனே டொமைன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. இமெயில் ஐடி இருக்கு. இமெயில் ஐடி இது இன்சென்டிவ் இமெயில்ஸ் நமக்கு சென்ட் ஆக போறது. ஒன்ஸ் இந்த ஃபார்மை யாராவது ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சக்சஸ் மெசேஜ் வரும். இது சக்சஸ் மெசேஜாவும் நீங்க ஷோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு எக்ஸ்டர்னல் பேஜ் உங்களோட பிளாகுக்கு போற மாதிரி கூட ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் பேஜ் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்டின் ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம அடுத்து இந்த ஆப்டின் ஃபார்ம்ஸை வச்சு சீக்வென்சஸ் ஆட்டோமேஷன்லாம் எப்படி பண்ணணுன்றத பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.